பாக்குறதுக்கு அறிவாளி மாதிரி தெரியறா. அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட மயங்கிடுவானா? என்னோட பார்வைக்கு இந்த காலேஜ்ல மயங்காதவன் யாரும் இல்ல. என்னடா உங்க அப்பா எனக்கு மருந்து கொடுக்கலையா? கொடுத்துட்டாரு. ஐயோ ராஜா, அனிதா வராடா. இப்பதான் எங்க வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நீ அவசரப்பட்டு அவ பொறியில சிக்கி. ஹலோ ராஜா. ஹாய் அனிதா. 1 மினிட். கவுத்துட்டா. இதுவரைக்கும் ரேகா தான் எல்லாமே நம்பி இருந்தோம். ஆனா ரேகாவை தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இப்ப இந்த காலேஜுக்கு ஹீரோ நீங்க தான். என்னோட மனசு உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கு. சொல்ல போனா உன்ன என்னோட தங்கச்சியை ஏத்துக்கணும்னு சொல்ல போறேன். அனிதா, இனிமே நீதாம்மா என் தங்கச்சி. நான் சொல்ல வந்தது புரியுதுமா. கிளாஸுக்கு போ, படிப்பு முக்கியம்ல, போ. ஆஹா, இந்த மன உறுதி ஒரு பயலுக்கு இல்லாம போச்சே. என்னம்மா, என்ன கவுத்துட்டியா இல்ல கவுந்துட்டியா? தங்கச்சி நீட்டா. என்ன பார்த்து தங்கச்சின்னு சொன்ன போது அம்பளியே இவன் தான். பொம்பளைங்கன்னா மயங்க மாட்டான் போல இருக்கு. ரேகா, இனிமே நீ கஷ்டண்டி. காலேஜ்ல நடக்க போற ஃபங்க்ஷன்லயும் கலந்துட்டு ராஜா அவனை தோக்கடிக்க போறா. ஸ்டூபிட். இந்த ரேகாவை அவ்வளவு சுலபமா நினைச்சிடாதீங்க. அனிதா, என் காதல. ஸ்டூபிட். அனிதாவை அவ்வளவு சுலபமா நினைச்சிடாத. என்னடா இது 1ஆம் கிளாஸ் புக்கு? இது என் குழந்தைகிட்ட. இதுல பாடலாம் எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறை போட்டு தீயை தூர ஓட்டு. இது மட்டும் நமக்கு பாடமா இருந்துச்சுன்னா முதல் 10 ரேங்க்ல வந்துடுவேன்டா. அப்பவும் 10 கிலோ தானடா? நான் 5 வருவேன். ஐ வில் கம் வித் இன் 8 ரேங்க். டேய், என் அனிதா என்னடா சொன்னீங்க? சோகமா இருக்கா? அது ஒண்ணு இல்லடா. அவ அத்தானேன்னு சொல்ல வந்தா, நாங்க அன்பு தங்கச்சியேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அனிதாவா? அவ வசந்த சேனா, எரியும் எண்ணெயில் பூத்த நெருப்பு, வாய் விளக்கும் ஓனாய், வளைக்க துடிக்கும் மலைப்பாம்படா சிறுவா. டேய், நல்லாவே தமிழ் பேசுறடா. தேங்க் யூ. நீ ஒருத்தன் தான் என்ன புரிஞ்சிட்டு இருக்க. இது மனோர டயலாக்டா. டேய் ரகு, நீ அவளை மறந்துரு. என் உடல் இந்த மண்ணுல இருந்து மறையிற வரைக்கும் என் காதல் மறையாதுடா. என் திஜக்கேலியே. அடிக்கடி இப்படி பேசி புல்லரிக்க வைக்காதடா. புல்லா அப்பா. வா, அவ இருக்கிற தெருவு வந்து பாரு. அப்பயாவது உன் மனசை மாத்திக்கடா. வாங்கடா டேய். அனிதாவின் புன்சிரிப்பில் தேனடைகளாக வளர்ந்திருக்கும் தாடிகளைப்பா. இங்கிருக்கும் பார்பர் ஷாப் கத்திகளுக்கு கூட அவற்றை மழித்தெடுக்க முடியாமல் போன விந்தையைப்பா. டேய் பூபதி, என்னடா இது? டீ கடை. சொன்னா நம்ப மாட்டேன், நீயே கேளு. சார், இந்த தெருவுல எங்க பார்த்தாலும் சோகப்பாட்டா கேக்குது. எல்லாரும் தாடி வச்சிருக்கீங்க, என்ன சார் விஷயம்? அனிதாவோட மாய சிரிப்பு செய்த வேலை. காதல்ல தோல்வி அடைஞ்ச எங்களுக்கெல்லாம் இந்த தாடியை தவிர வேற வழியே தெரியல தம்பி. இதுக்கெல்லாம் அனிதாவா காரணம்? நம்பவே முடியல. நரதாடி எல்லாம் இருக்கு, இதுக்குமா அனிதா காரணம்? இது அனிதாவோட அம்மா சிரிப்பு செஞ்ச வேலை. அவங்க பரம்பரையே இப்படித்தான். எங்க தெருவில் எங்க பார்த்தாலும் தாடிதான் தம்பி. இங்க பாருப்பா, ஒருத்தனுடைய தாடியிலும் ஒரு கதை இருக்கும். ஆனா எங்க தாடியில ஒரே கதை தான். அதுதான் அனிதா. காதலை நம்பாதே. காதல் பொய். என்ன தத்துவம், என்னடா ரேகா வரேன்டி. Bye. அன்னைக்கு என்னமோ உங்க அப்பா பேரை கேட்ட உடனே மேடம் பயந்துட்டாங்கன்னு சொன்னியே. ஃபைன் ஆர்ட்ஸ் டே போட்டியில ராஜா கலந்துக்கு பேர் கொடுத்திருக்கான். மேடமும் அலோவ் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணிட்டாங்களா? அட்மிட் பண்ண வைக்கிறேன். நம்மள அசைக்க முடியாதுமா. பயப்படாதம்மா. எங்க அப்பாவாம் ப்ரூஸ் லீ கிளாஸ்மேட். 10 பேரை நம்ம மச்சாங்க அச்சாம் பாரு. இதுல யாரு கண்ணு ராஜா? நான் தாங்க ராஜா. என் பேர் ராஜா இல்லைங்க, பூபதி ராஜா. சொல்லுங்க. எப்பல வராங்க, இவன் தாங்க ராஜா. இப்படி தாங்க எங்களை மாட்டி விட்டுறான். இல்ல ராஜா. ஏய், உண்மையை சொல்லல எல்லாரும் உத வாங்குவீங்க. நான் தாங்க ராஜா. நீங்க என்ன கொடுக்கறனால என்கிட்ட கொடுத்துடலாம்.
விட்டுருங்கண்ணா அது வேற ராஜாண்ணே. டிரைவர் வந்து சொன்னாரம்மா, ராஜா ஒரு வழி பண்ணிட்டோம். ஆள் என்ன? பீஸ் பீஸா கிழிச்சிட்டோம். உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? அந்த அடிமா. போலீஸ் கேஸ்னு வந்தா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ்ல தான் கொஞ்சம் தகராறு. தமிழ்ல பூந்து விளையாடிடுவேன். பாருங்களேன். கங்கையின் பொய்கை, அதன் படுகையிலே மேனகை போல் ஒரு மங்கை. பொய்கை பாறையை இருக்கையாக்கி அம்மங்கை தன் செங்கையால் புறமுதுகை தேய்க்க செங்கையலின் முதுகை தொட்ட பொய்கையின் கங்கை உவகை கொண்டது. இதை பார்க்கையிலே என்ன ஆனந்த கண்ணீரா? என்கிட்ட கை கைன்னு கை விஷம் நிறைய இருக்கு. ஏதுகை போதும் சார் போதும். எங்க ஃப்ரெண்ட் ராஜாவை 4 ரவுடி பசங்க அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம் சார். டாக்டர் கையை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு சார். எக்கையை பலக்கையை. ஐயோ பாவம். உலக்கை போல் வலக்கை. படுக்கையிலே ராஜா இருக்கை. இதுதான் வாழ்க்கை. போதும் சார். ஹலோ மேடம், என்னது இது ரேகா? சீக்கிரமா ரெடி ஆக, லேட் ஆயிடுச்சு. இன்னும் 1/2 hour ஆகும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. ரேகா ரேகா, நீ வரப்போறியா இல்லையா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் டேபிள் சேர போட்டு டபுள் உடைச்சிட்டு இருக்க. ரேகா இது பாரு ரேகா, நீ வரலன்னு வெச்சுக்கோ, பிரின்சிபால் பொம்மாட்டி வேஷம் போட்டுட்டு ஆட போறாரு. ஐயோ ரேகா, என்ன காப்பாத்தேன். சும்மா அவசரப்பட்டு என்னால ஒண்ணும் வர முடியாது. இந்த ரேகாவுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ரேகா வாமா, வந்துரு ரேகா. ஐயோ பிரின்சிபல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. துடிக்குது புஜம். பிடிப்பது நிஜம். தக்கிட தக்க திமி தோம், தக்கிட தக்க திமி தோம், தக்கிட தக்க திமி தோம், தக்கிட. வெல் டன் ராஜா, கீப் இட் அப். ஐயோ மறந்து போச்சே, இது பார்த்து படிச்சிடுறேன். கங்க்ராச்சுலேஷன், பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். இது என்னடா? அது எஸ்டா. எங்களுக்கு தெரியாதா? தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். எஸ் எஸ். இந்த காலேஜ்ல ஹீரோ ஆயிட்ட, இனிமே எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடி தான் சுத்த போகுது, என் அனிதாவை தவிர. பாக்கிறதுக்கு மேன்லியா இருக்கான்ல? மேன்லியா இருந்தாலும் ரொம்ப திமிரு. பொம்பளை என்ன ஈன்னு இழிச்சிட்டு நிக்க மாட்டான் போல இருக்கு. ஏண்டா பூரா மிஸ் பூபதி, இன்னைக்காவது நம்ம ராஜா கிட்ட உன் ஃபர்ஸ்ட் நைட் அனுபவத்தை கிளைமாக்ஸோட சொல்டா. சொல்றேன்டா. டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி நள்ளிரவு. சுதந்திரமா கட்சி சீக்கிரம் சொல்டா. தச்சே.
அன்னைக்கு தாண்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. மார்கழி மாசத்து குளிரு, மயங்கி போன மாலை நேரம், அழகான ரூம், அதுல ஒரு கட்டில், அந்த கட்டில் மேல சூடு குறையாத இதமான சுகமான 6 தேங்காய் நார் அடைச்ச மெத்த 2, சுகந்த மனம் வீசும் தஞ்சாவூர் மல்லி, சுவையான ஊட்டி திராட்சை, காஷ்மீர் ஆப்பிள், மாடிப்படியில கல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 ன்னு ஒரு சிரிப்பு சத்தம். சல் சல் கலகலகலகலகலகலகலகல பட்டால கதவு திறந்தது. ஐயோ டேய், நான் என் வீட்டுக்கு கதவு திறந்து போட்டு வந்துட்டேன்டா. இப்படி தாண்டா கிளைமாக்ஸே சொல்லாம போயிடுவான். இந்த ராஜா ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க. அவன் இந்த காலேஜ் விட்டு அனுப்பிடுறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சரி வா. ராஜா, நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? நான் இங்க ஒருத்தருக்கிறேன், எனக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, பிரின்சிபல் ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரு போர்டு இருக்கு. எதையுமே மதிக்காம இப்படி செஞ்சது உனக்கே நல்லா இருக்குதா? நான் என்ன சார் செஞ்சேன்? என்ன செஞ்சியா? 4 பெண்களையும் நோட் புக்லயும் ஐ லவ் யூ ஐ லவ்னு எழுதிருக்க. பேனா இருக்கு, பேப்பர் இருக்கிறதுக்காக எழுதிருதா? போய் 4 பேர் நோட்லயும் நான் எழுதுனதா சொல்றது போய். இருங்க, நானே கேக்குறேன். ஏன் இங்க உட்காந்து? இல்ல வேண்டாம். ஏமா தங்கச்சி அனிதா, உன் நோட்ல நானாமா எழுதுன? சொல்லுமா. இல்ல ராஜா. உன் பேர் என்னம்மா? உமா. பாத்தியா, உன் பேரே எனக்கு தெரியாது. உன் நோட்ல நான் எழுதுனா? என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. பாமா, நீ கத்தி வச்சிருக்கிறது தெரிஞ்சுமா நான் உனக்கு எழுதுவேன்? சாரி, இவர் எழுது சார். சார், ரேகா நோட்ல நான் தான் எழுதினேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, என் காதல சொல்லிட்டேன்ற திருப்தியில அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன தண்டனை கொடுக்கறதா? 1 வாரம் சஸ்பெண்ட். எஸ் சார். ரேகா, நீ கவலைப்படாதம்மா. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் ரிசைன் பண்ணி விடுறேன்.